ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ நாளுக்கு நாள் உலகம் மோசமாகிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக ஸ்கூல்லே நிறைய விஷயங்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு பையனை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பசங்களுக்குள்ளே சண்டை போட்டு அவன் இறக்கிறத ஒரு நியூஸாக வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா விசாகப்பட்டினத்தில் ஒரு மாணவனை ஏன் ஹோம்ஒர்க் எழுதலைன்ட்டு மிரட்டி இருக்கிறாங்க. பார்த்தா அந்த பையனும் இறந்துருக்கிறான். இப்போ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, ஸ்கூல் பிரின்சிபல் ஒரு லேடி மேடம், அவங்க செக் பண்ணுவாங்க இல்லையா, பசங்க ஃபோன் எடுத்துகிட்டு வராங்களான்ட்டு. அது மாதிரி செக் பண்ணும்போது ஃபோனும் இருந்திருக்குது பேக்கில், 1.5 லட்சம் ரூபாய் கேஷும் இருந்திருக்குது. ஏதுன்னு கேட்டால் அந்த பசங்க முன்னுக்கு பின் முரணாக சொல்கிறாங்க. பேரண்ட்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹாஸ்டலில் நீங்கள் இருக்க தேவையில்லை, இருந்தால் மற்ற பசங்களையும் கெடுத்துடுவீங்க அப்படின்ட்டு ஹாஸ்டலை விட்டும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பசங்களுக்கு ரிவெஞ்ச் மோடில் போயிட்டாங்க, பழி வாங்கணும் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ChatGPT இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி அதுக்கிட்ட ஐடியா கேட்குறாங்க. எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எப்படி ஒருத்தரை தீர்த்து கட்டுறது, இந்த மாதிரிலாம் ஐடியா கேட்டு என்ன பண்ணுறாங்க, பிரின்சிபல் வீட்டே நோட்டமிடுறாங்க. லீவ் போட்டு 5 நாளாக நோட்டமிட்டு. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது பிரின்சிபல் வீட்டில் யாருமே கிடையாது, அவங்க மட்டும் தனியாக இருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டு குழந்தைங்களாம் வேறு ஊரில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க லீவ் நாள் மட்டும் அங்கே போய் இருந்துட்டு வருவாங்க போல இருக்குது. ஸோ அப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த டைம் போவாங்க, இந்த டைம் வருவாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க வெளில போன உடனே, அதாவது ஸ்கூலுக்கு கிளம்பின உடனே, இந்த 2 பசங்க, ஒருத்தன் வெளியில் காவலுக்கு இருக்கா, ஒருத்தன் உள்ளே போயிருக்கிறான். உள்ளே போய் பெட்ரூமில் போய் கேஷ் எல்லாம் ஒரு 1.5 லட்சமோ 2 லட்சமோ கிடச்சிருக்குது. அதை எடுத்து அவனுடைய ட்ரெஸ்ஸில் இது பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அதுக்குள்ளே இவங்க ஸ்கூலை விட்டு வந்திருக்கிறாங்க போல இருக்குது. இவங்க ஃபோன் பேசுகிறாங்க. அதே ரூமில் தான் அந்த பையன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். இவனும் பார்க்குறான், அவங்க இப்படி போவாங்க, தப்பிச்சு போகலான்னு பார்க்குறாங்க. அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதுதான் கர்மா இல்லையா? ஏன்னா ஏற்கனவே இவனுங்க கையில் எப்படி கேஷ் வந்தது தெரியல, இதே மாதிரி தான் ஏதோ பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு இடத்துல தப்பிச்சாலும் ஒரு இடத்துல கண்டிப்பாக மாட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவன் பதற்றத்தில் இருக்கிறான். இப்போ தப்பிச்சு போக ட்ரை பண்ணும்போது ஏதோ ஸ்லிப்பாகி விழுந்துருக்கிறான், அல்லது ஏதோ ஒரு பொருளை தட்டி இருக்கிறான் இருக்கு. அந்த சத்தத்தில் இவங்க திரும்பி பார்த்து தம்பி அப்படின்னு கூப்பிட்ருக்குறாங்க. ஃபோனில் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே தம்பின்னு, அந்த தெலுங்கு மொழியில் பாபு அப்படின்னு கூப்பிடுவாங்க போல இருக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பாபுன்ற வார்த்தையை வச்சு தான் கடைசியில் ட்ரேஸ் பண்ணுறாங்க. அடுத்தது என்னாச்சு, இந்த பையன் பயந்துட்டு பதற்றத்தில் இவனோட மாஸ்கெல்லாம் கூட விழுந்திருக்கு. போகும்போது மாஸ்கெல்லாம் வேறு போட்டு போயிருக்கிறாங்க. அதெல்லாம் விழுந்தவொடனே கண்டுபிடிச்சிட்டா நாளைக்கு சொல்லிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும்ன்ட்டு அவன் போகும்போதே கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வேறு போயிருக்கிறான். அதெல்லாம் வாங்கி தான் எடுத்துகிட்டு போயிருக்கிறான். போய் அவங்கள 27 முறை குத்தி இருக்கிறாங்க. மகன் ஃபோன் பண்ணுவான் போல இருக்குது, எடுக்கலை. அப்புறம் அப்பா ஃபோன் பண்ணியிருக்கிறார், அதாவது அவங்களுடைய கணவன் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு, அப்பயும் எடுக்கலை. அப்போ டவுட் ஆகி ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணால் ஸ்கூலுக்கும் வரல. அடுத்த நாள் சொல்கிறான். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கால் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள அலர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு பார்த்தா இவங்க ரத்த வெள்ளத்தில் மிதந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்க்கெலாம் தகவல் தெரிவித்து அவங்க யார் இந்த அளவுக்கு கொடூரமாக பண்ணியிருப்பான்ட்டு அவங்க ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, வழக்கமாக இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறவங்க. அவங்களெல்லாம் வச்சு கேட்கும்போது நாங்களும் பண்ணலன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த 2 பேர் இந்த மாதிரி ஹூடி போட்டுட்டு வந்திருக்கிறத பார்க்குறாங்க. அதுவும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பைக்கில் வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை வேறு மாற்றிருக்கிறாங்க. ஸோ கண்டே பிடிக்க முடியல போலீஸாலேயே. வார கணக்காகுது, கண்டே பிடிக்க முடியல. அதுக்கு இடையில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பசங்க இங்கேருந்து காசு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அந்த காசில் ரத்தக்கரை வேறு படிஞ்சிருக்குது, அப்பயும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. போய் கோவா போய் அங்கே ஜாலியாக செலவு பண்ணி அதை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் வேறு போடுறாங்க.
பசங்களுக்கு அந்த போஸ்ட் பண்ணுறது தானே பிடிக்கும். ஸோ இது இப்படி இருக்குது. போலீஸ்காரங்க என்னென்னமோ பண்ணிவிட்டு கடைசியில் இந்த ஃபோன் அவங்கள கேட்கும்போது, நான் தாங்க கடைசியாக ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி பாபுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, சவுண்டே கேட்கலன்னு இருக்கிறாங்க. ஸோ அப்போ தான் தம்பின்னா இப்போ இவங்க ஏற்கனவே பிரின்ஸிபலாக வேறு இருக்கிறாங்க, அப்போ ஸ்கூலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு கடைசியாக தான் இவங்களுக்கு டவுட் வந்து ஸ்கூல்லெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி அதாவது யாரெல்லாம் அதிகமாக லீவ் எடுக்கிறாங்க சமீபமாக இதெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ இந்த பசங்க வந்து தொடர்ந்து அந்த சம்பவத்தின் பொழுதும் சரி, அதுக்கப்புறமும் சரி இல்லை. ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு க்ரைம் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்த விட்டு போகணும்னு தான் நினைப்பாங்க, அங்கேயே இருக்கணும்னு பெரும்பாலும் நினைக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ இப்போ வரைக்கும் யார் லீவ் போடுறாங்க அப்படின்னும் பொழுது அப்போ இந்த 2 பசங்க வருது. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்கும்போது அதில் ஃப்ரெண்டே வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நிறையா காசு வச்சுருந்தாங்க, ட்ரீட்டெல்லாம் வச்சுருக்கிறான் அவன் மற்ற பசங்களுக்கெல்லாம். ஸோ இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு காசு வந்ததுன்னு தெரியல. அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு கேட்கும்போது நாங்கள் அவ்வளோ வசதியானவங்களாம் கிடையாதுன்னு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பசங்களை பிடிச்சி கேட்கும்போது முதல்ல மழுப்பி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஷை அவங்கக்கிட்டேருந்து எடுத்து அதில் பிடிக்கும்போதே அவங்க கையில் 1.5 லட்சம் இருந்துருக்குது. அதில் 2 500 நோட்டில் வந்து ரத்தக்கரை இருக்குது. அதை வந்து ஃபாரன்சிக்கு அனுப்பின போது அந்த மேடமோடு அது மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ இங்கே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கூலில் இருக்கிற எல்லோருமே வந்து இதை வந்து சாதாரண பசங்க பண்ணுறதா நினச்சிட்டு, ஏன்னா பசங்க 18 வயசுக்குள்ளே இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க, அடல்ட்டுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்களோ அப்படி கொடுங்க, ஏன்னா இவங்களாம் சமுதாயத்தில் தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்றாங்க. அது உண்மை தான் இல்லையா. விளையும் பயிர் முளையிலே தெரியுன்ற மாதிரி சின்ன வயசுலே வந்து அந்த சின்ன திருட்டு, வீட்டில் அப்பா அம்மா காசு திருடுறது, அது வந்து அந்த நேரம் பெரிய விஷயமாக தெரியாது. ஆனால் பின்னாடி போக 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 அவன் பயங்கர கிரிமினலாக ஆகிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அப்போ இதுக்கு மேலே என்ன வெயிட் பண்ணணும்? இருந்தாலும் சட்டத்தின்படி அவங்கள என்ன பண்ணிட முடியும், அது ஒன்று இருக்கு இல்லையா. ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் வச்சுட்டு வெளில அனுப்பிச்சிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ அதிலும் குறிப்பாக இவங்க மைனர்ன்றதுனால மற்றவங்க என்ன தான் குரல் கொடுத்தாலும் அது சட்டப்படி தான் நடக்கும். ஸோ அவங்களுக்கு சீர்திருத்த பள்ளியில் அனுப்பி வைப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம் வந்து இன்றைய மனிதர்கள்கிட்ட எல்லோரும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அது இதுன்னு சொன்னாலும் கூட கடவுள் நம்பிக்கை கிடையாது, கர்மாவை பற்றிய ஞானம் கிடையாது, அந்த நம்பிக்கை வேறொன்று இருக்கணும், அது கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி பாடம் இருந்தாலுமே கூட இப்போ நாங்கள் சின்ன வயசுலேருந்து மாரல் சயின்ஸ்லாம் இருந்துச்சு, ஆனால் அப்போவும் மோசமான பசங்களும் இருக்க தான் செஞ்சாங்க. அவங்க அதை கேட்க மாட்டாங்க, அவங்க காதுக்குள்ளே அது போகாது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இது ஆக்சுவலாக வேட்டையாடு விளையாடு படத்தில் அந்த 2 பேர் இருக்கிற மாதிரி தான் நடக்குது இல்லையா. அப்போ அந்த மாதிரி லைக் மைண்டட் பர்சன் வந்து ஒன்று சேருவாங்க, இந்த பிரபஞ்சம் ஒன்று சேர்க்கும். அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். 2 நல்லவங்க ஒன்று அதுவுமே நடக்கும். அதே மாதிரியே கெட்டவர்களும் ஒன்று சேருவாங்க. நீங்கள் ஸ்கூல் காலேஜிலலாம் பார்த்திங்கன்னா அந்த கேங்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரே மாதிரி வேவ் லென்த் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஒரு கேங்கில் இருக்கிறவங்களால இன்னொரு கேங்கில் ஃபிட் ஆகவே முடியாது, ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2 பேரும் வெவ்வேறு குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஒரே ஊரில், ஒரே ஸ்கூலில், ஒரே கிளாஸில், ஒரே ஹாஸ்டலில் இருந்திருக்கிறாங்க. பாருங்க, ஒரே ரூமான்னு தெரியல, மேபி அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ரூமில் இல்லாட்டினாலும் அவங்க ஒன்றாவே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்படி அதாவது பயங்கர ப்ரில்லியண்ட்டாக தான் இந்த கால்குலேஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதே விஷயத்தை மற்ற விஷயங்கள் அவங்க காட்டி இருக்கலாம் அந்த படத்தில், வேட்டையாடு விளையாடு படத்தில் சொல்கிற மாதிரி. ஏன்னா பெரும்பாலும் பாருங்களேன், இந்த மாதிரி கிரிமினல் ஒர்க் பண்ணுறவங்களும் பயங்கர ப்ரில்லியண்ட்டாக தான் இருக்கிறாங்க, பயங்கர திறமைசாலியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அதை வந்து நல்ல விஷயத்தில் அவங்களால செலுத்த முடியல, ஏன்னா அது பல ஜென்மமாகவே அது அவங்களுடைய குணாதிசயமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி குணாதிசயம் வந்து நமக்குள்ளேயே இருக்குதான்னு நமக்கு தெரியாது. கொஞ்சோண்டு இருந்தால் கூட அதை தண்ணி ஊற்றி வளர்த்துருவாங்க அந்த மாதிரி நபரோடு சேர்ந்துட்டிங்கன்னா. ஸோ அப்போ உடனடியாக அந்த மாதிரி நபர்கிட்ட இருந்து விலகணும்.
அந்த மாதிரி படங்கள் பார்க்கறதுலேருந்து படம் பார்க்குறதே நிறுத்திடணும், அதான் ரொம்ப சேஃப்டி. ஏன்னா எந்த படத்தில் எல்லா படமுமே இப்போ அப்படி தானே இருக்குது. ஹீரோவே ரவுடியாக தானே இருக்கிறார். ஸோ எல்லா படமும் பாருங்கள் ரிவெஞ்சு தானே இல்லையா, ஹீரோயிசமே ரிவெஞ்சு தானே ஆயிடுச்சு. முதல்லலாம் வில்லன் தான் ரிவெஞ்ச் எடுப்பார், இப்போ ஹீரோ ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு இருக்கார். ஸோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்க மோசமாக நடந்துக்கிட்டால் கூட சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இனிமேல்ட்டு யோசிப்பாங்க போல இருக்குது ஹாஸ்டலில். இல்லை ஏற்கனவே தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி நடந்திருக்குது, இப்போ இங்கே நடந்திருக்குது. மொத்தத்தில் இன்றைக்கி காலேஜ் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதே ஒரு பெரிய ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நபர்கள் அந்த ஸ்கூல்லையோ காலேஜில் சேராத வரைக்கும் அது சேர்றாங்களா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும்? அவங்களுடைய குணம் என்ன தெரியும் இல்லையா? அது ஒளிஞ்சிட்டு இருக்கிற குணம் எப்போ வேணாலும் வெளிப்படும். ஆனால் ஒன்று பண்ணலாம் குறைக்கிறதுக்கு, கம்பல்சரியாக பிரம்மகுமாரி ஞானம் அந்த கிளாஸில் இருக்கிற அத்தனை பேருக்கும் 1 மணி நேரம். ஏன்னா நிறைய இடங்கள் அது மாதிரி பண்ணுறாங்க இல்லையா, ஒவ்வொரு மதத்திற்கான ஸ்கூலில் அந்தந்த மதத்தின் விஷயம் வாரத்துக்கு 1 நாள் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அல்லது தினமுமே கூட ப்ரேயர் எல்லா ஸ்கூல்லையும் தானே இருக்குது. அந்த நேரத்தில் இறைவன் கொடுக்குற ஞானத்தை படிக்க வைக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அலர்ட் ஆவாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அதை நடைமுறைப்படுத்த முடியுமா தெரியல. ஏன்னா இதே தெலுங்கானாவில் பிரம்மகுமாரிகளுக்கு எதிராக ஒரு பெண் ரொம்ப நேரம் பேசி அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே போச்சு. ஏன்னா அங்கே இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கணும்னு இருக்குது போல இருக்குது. ஆனால் இன்றைக்கி உடனடி தேவை குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி பிரம்மகுமாரிகளுடைய ஞானம் தான். பெரியவங்களுக்குமே இல்லையா, அங்கே தமிழ்நாட்டில் அந்த மாணவர்களை கோவையில் சஸ்பெண்ட் பண்ணும் பொழுது அங்கே பெரியவங்க தான், ஸ்டாஃப் தான் கொஞ்சம் மோசமாக நடந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ மேனேஜ்மெண்ட்டில் அது நடக்கும். ஸோ இங்கேயும் அப்படி நடந்துக்கிட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. ஸோ நிறைய விஷயங்களை பார்க்குறோம் இல்லையா. ஒரு 10வது படிக்கிற மாணவன் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அதை இன்னொரு பையன் பிரின்ஸிபல்கிட்ட சொல்லிடுறான். பிரின்ஸிபல் ஸ்டாஃப் எல்லோரும் முன்னாடியுமே அந்த பையனை எட்டி உதைக்கிறான், ஸ்டாஃபை திட்டுறான், அப்புறம் டிசி கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் அந்த பையன் இதே சமுதாயத்தில் தானே இருக்க போகிறான் இல்லையா. அப்போ ஸ்கூலில் இருந்தால் பயம் இருக்கணும், ஆனால் அப்போவே பயம் இல்லைன்னும் போது அந்த ஸ்கூலுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னும் போது அவன் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ ஒரு பயத்திலே தான் இருப்பாங்க. ஸோ உலகம் மோசமாக ஆகி தான் தீரும். ஸோ நாம் எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னா இறைவன் சொல்கிறாரு, என் வழிப்படி நடங்க, உங்களுடைய பாதுகாப்புக்கு நான் கேரண்டின்றார். ஸோ அது என்ன கடவுளுடைய வழி அப்படின்னா, இது 5000 வருட காலச்சக்கரம். இதில் முதல் பாதி சொர்க்கமாகவும் அடுத்த பாதி நரகமாகவும் இருக்குது. கடைசி 100 வருடம் தான் கடவுளே வரார். அவரை தான் சிவன் அல்லா பரமபிதான்னு சொல்கிறோம். கடவுள் ஒருத்தர் தான். அது வரைக்கும் அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். சொல்கிறாரு, நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, இதை இயக்கக்கூடிய ஆத்மா தான். நீங்கள் பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் அங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுதுன்ற உணர்வில் தான் ஆரம்பத்தில் நீங்கள் இருந்தீங்க. அதனால தான் உங்களுக்குள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணங்களே இல்லை. பூமி சொர்க்கமாகவே இருந்துச்சு. ஆனால் எப்போ உங்களுக்குள்ளே இந்த காமம், கோபம்லாம் வந்ததோ அதுக்கு காரணம் உடம்புன்னு நினைக்க ஆரம்பிக்கிறீங்க. அது வரைக்கும் ஆத்மான்ற உணர்வில் இருப்பீங்க, ஒருவர் ஆத்மானே பார்த்தீங்க. அதனால் நீ பெரியவன் நான் பெரியவன் இதெல்லாம் வரல. இப்போ இந்த பசங்களுக்கு அந்த ஒரு ஹீரோயிசம் காட்டணும், ஒரு பந்தாவான லைஃப் ஸ்டைலு, அது அந்த பசங்க பேசிக்கும் போதே அந்த மாதிரி பேசுகிறது. சினிமாலெலாம் எப்படி தானே காட்டுறாங்க, பில்டப் தானே காட்டுறாங்க ஹீரோக்கு. ஸோ அதை பார்த்து ஏற்கனவே அந்த குழந்தைங்களுக்குள்ளே இருக்கிற அசுரகுணம் இன்னும் பூஸ்ட் ஆகுது. ஆனால் சொர்க்கத்தில் ராஜா ராணி ஆச்சு. ராஜா ராணி இருப்பாங்க, பிரஜைகள் இருப்பாங்க, வேலைக்காரங்க இருப்பாங்க. எல்லாரும் இருந்தாலும் மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்கள மட்டமாக நடத்த மாட்டாங்க. தன்னுடைய குழந்தை மாதிரி தான் பார்ப்பாங்க. இவங்களும் ராஜா ராணியை தன்னுடைய அப்பா அம்மான்னு தான் நினைப்பாங்க. ஸோ அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. மனிதர்கள் மட்டும் இல்லை, சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். அதனால தான் அதை சொர்க்கம்ன்றோம். ஸோ அந்த மாதிரி சொர்க்கமாக இப்போ மறுபடியும் பூமி மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் கலியுகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு வரார். ஏன்னா கலியுகம் அழிவதே சொர்க்கமாக புதுப்பிப்பதற்காகத்தான். ஸோ அது இயற்கையாக நடந்துடும், இயற்கையில் நடக்கிற மாற்றம். ஆனால் நம்ம குணம் இயற்கையாக மாறாது, நீங்கள் தான் மாற்றணும்.
அதை மாற்றுறதுக்கு தான் கடவுள் வந்திருக்கிறார். மறுபடியும் ஆத்மான்னு உணருங்க, ஒருவர் ஆத்மான்னு பாருங்கள். ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைங்க. அவர் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். நம்ம 2500 வருடமாக காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழுந்து செய்த பாவங்கள் ஆத்மாவில் பதிவாயிருக்குது ஆழமாக. ஸோ இறைவன் ஒருவருடைய நினைவிலேயே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மூழ்க அந்த விகாரங்கள் உங்கள் ஆத்மாவை விட்டு விலகும். உடல்ன்ற உணர்வே விலகும். அப்போ நான் பெரியவன், சின்னவன், ஏழை, பணக்காரன், அமெரிக்கன், ஆஃப்ரிக்கன், இந்த ஜாதி, அந்த ஜாதி, இந்த மதம், அந்த மதம், ஏன் ஆண் பெண்ணுன்ற வித்தியாசம் கூட தெரியாது. வெறும் தெய்வீக ஜோதியாக மட்டுமே உங்களை உணர்வீங்க. ஸோ வயதானவர்களுக்கு தான் ஆன்மீகம்னு நினைக்காதீங்க. இந்த கொலை இதெல்லாம் என்ன வயதானவர்களாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? இந்த நேரம் பாவம் செய்கிற நேரத்தில் அவன் கடவுள் ஏன் தடுக்கலைன்னு கேட்குறாங்கல்ல. பைபிளில் வந்து அந்த கனியை சாப்பிடும்போது ஏன் கடவுள் தடுக்கலை? அது இப்போத்தைய நேரம் தான், இப்போ தான் தடுக்கிறதுக்கு தான் ஞானத்தை கொடுக்குறார். ஸோ அதை வந்து நாம் தான் கொடுக்கணும், சேர்க்கணும். ஸோ ஸ்கூலில் டீச்சராக இருந்தால் உங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுங்க, கம்பல்சரி. சும்மா ஸ்லைட்டாக அந்த முரளி, அதாவது இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஏன்னா இறைவன் வந்து ஒரு வயோதிகர் உடம்பில் வந்து தான் இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். ஸோ பிரம்மா வாய் வழியாக இறைவனுடைய ஞானம் கிடைக்கிறதுனால பிரம்மகுமார் குமாரிகள்னு அதை கேட்குறவங்களுடைய பேர். ஸோ நீங்கள் டீச்சராக இருந்தால் நீங்கள் போகிற கிளாஸ்க்கு இதை எடுக்கலாம். நீங்கள் அது மறக்க மாட்டாங்க இப்போ இல்லைனாலும் போக போக. ஏன்னா நிறைய பேர் வந்து எங்களுக்கு 6th ஸ்டாண்டர்டில் எடுத்தாங்க, 7th ஸ்டாண்டர்டில் எடுத்தாங்கன்ட்டு 30 வயசில் இந்த பிரம்மகுமாரி ஞானம் எடுக்கும்போது நினைவுபடுத்துவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அது வேஸ்ட் ஆகாது. ஆனால் ஒருவேளை நீங்கள் ஸ்கூலை நடத்துகிறவங்களாகவே இருந்தீங்கன்னா இன்னும் வசதி. ப்ரேயர்லேயே இதை பண்ணலாம், அல்லது கடைசி பீரியட் இதை பண்ணலாம். ஏன்னா உடல் ஆரோக்கியம் வேணும்னு கேம்ஸ் பீரியட் கம்பல்சரியாக வைக்கிறாங்கள்ல, அதை விட மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, டீச்சர்ஸ்க்கும், பெற்றோர்களுக்கும். ஸோ அவங்க பெற்றோர்களுக்கும் ஒரு வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் வர வச்சு இந்த ஞானத்தை பேச வைக்கலாம். ஸோ இந்த ஞானத்தில் என்ன நன்மை, இந்த ஞானம் கிடைக்கலன்னா என்னென்ன தீமைன்றதை உலக நியூஸே சாட்சி. அப்போ இதை எடுக்கிறதன் மூலம் வர மாற்றத்தை அந்த குழந்தைங்க ஷேர் பண்ணலாம், பெற்றோர்கள் ஷேர் பண்ணலாம். ஏன்னா பெற்றோர்களுக்கு தெரியும் அந்த குழந்தைங்க என்னென்ன மாறி இருக்கிறாங்கன்னு. டீச்சர்ஸ் ஷேர் பண்ணலாம். ஸோ இப்படியே இது சமுதாயம் முழுவதும் பரவும். ஸோ இதை கேட்குறவங்க வந்து தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஒரு டீச்சராவது கேட்பீங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவர்கள் மற்றவர்களுக்கு, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிங்க. ஒன்றும் இல்லை, அந்த இறைவன் கொடுக்குற அந்த முரளி கேட்கணும். அதோடைய சாரம் இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். உடல்ன்றதை மறந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்திலேருந்து எந்த அளவுக்கு வெளியில் வரீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி அடைவீங்க. அப்படி நம்பர் 1 பதவி தான் ஸ்ரீ நாராயணன் பதவி. அப்படி நீங்கள் கூட ஆகலாம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.